ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர் சுந்தர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் யூஏஐ நம்பர் பாஸ்வேர்டை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா எப்படி நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது, அந்த பழைய அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் ஓப்பன் பண்ணி சர்ச் பாரில் யூஏஎன் லாகின் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா யூஏஎன் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் காமிக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பிஎஃப் வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் நம்ம சைன் அப் பண்ணுறதுக்காக நம்மளுடைய யூஏஐ நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்லியிருப்பாங்க. சேம் அதே பேஜில் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூஏஎன் நம்பரை அங்கே என்ட்ரி பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாமே ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிருக்கிற ஆதார் கார்டு நம்பரை அங்கே என்ட்ரி பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்கிற கேப்சாவை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கிற ஆதார் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸோ கீழே கொடுத்துருக்கதை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதை டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. ஸோ வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பரை அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இருக்கிறது எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்கிற கேப்சாவை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. ஸோ வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதாவது உங்களுடைய யூஏஎன் நம்பருக்கு நியூ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நியூ பாஸ்வேர்ட் ப்ளஸ் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அந்த ரெண்டு பாஸ்வேர்டுமே ஒரே மாதிரி அந்த தப்பு இல்லாமல் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய யூஏஎன் நம்பர் கொடுத்து அண்ட் இப்போ நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த வீடியோவில் பிஎஃப் அக்கௌண்ட் யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு எப்படி நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது அண்ட் திரும்ப எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 months ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட் யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டை நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் ஒரு வருஷம் கழிச்சோ இல்லைன்னா 6 மாதத்துக்கு மேலே பிஎஃப் போர்ட்டல் பேஜில் உங்களுடைய யூஏஎன் நம்பரை நீங்கள் கரெக்டாகவே என்ட்ரி பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டையும் நீங்கள் கரெக்டாகவே என்ட்ரி பண்ணி சைன்அப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஏஐ நம்பரே தப்பு அப்படின்னு உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா அந்த பாஸ்வேர்டு தப்பு அப்படின்னு வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் நியூ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக லாகின் ஆயிரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.